இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களைப் போல ஒரு தரம் தாழ்ந்த அரசியல்வாதியை நான் சந்தித்தது இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இப்பொழுது தொடர்ந்து அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை ஒரு சிற்று இயக்கமாக மாற்றி இருக்கிறார். அதிலே முன்னணியாக இருந்த தலைவர்கள் பலரை அந்த இயக்கத்தை விட்டு நீக்கி வைத்து விட்டு தாழ்ந்து என்ற அகங்காரத்தில் அந்த அந்த பொறுப்பிலே அவர் நீடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வகையிலே தேர்தல் சுற்றுப்பயணம் செய்து வரும் அவர் பல தரம் தாழ்ந்த பேச கூசக்கூடிய நாளாந்தர வாக்காளர் பேச்சாளர் கூட பேசக்கூடாத சில வசனங்களை தொடர்ந்து பரப்புரைகளை செய்து வருகிறார். கழக தலைவரை பற்றியும் கழக தலைவர் குடும்பத்தை பற்றியும் மிகவும் தரந்தாழ்ந்து செய்கிறார். இன்னைக்கு எல்லாவற்றையுடைய உச்சபட்ச அந்த அவருடைய வார்த்தைகளை நான் திருப்பி சொல்லவே எனக்கு கூசுகிறது. பொதுவாக சொல்லுவார்கள், விரோதியாக இருந்தால் கூட தனிப்பட்ட விரோதத்தை காட்டுவார்களே தவிர அவன் ஆள் செத்து போயிடணும், மறைஞ்சு போடணும், அவன் ஒழிஞ்சிடணும் அப்படிங்கலாம் சொல்றவங்க இருக்காங்க. அவங்க மனிதத்தன்மை உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் யதார்த்தமான உண்மை. இதுதான் நடைமுறை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை பார்த்து கழக தலைவரை பார்த்து நீ கொரோனா நேரத்தில் நீ செத்து போயிருப்ப அப்படின்னு ஒரு தரந்தாழ்ந்த விமர்சனத்தை செய்வது எவ்வளவு தரக்குறைவானது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் விட்டு விடுகிறேன். ஒருத்தருடைய பேசுகிற வார்த்தைகள் தான் அவரை நிர்ணயிக்கும். நீ யார், நீ எப்படிப்பட்டவன் என்பதை நீ பேசுகின்ற வார்த்தைகள், நீ அறிவுள்ளவனா அறிவில்லாதவனா நல்ல சிந்தனை உள்ளவனா, மக்கள் உன்னை மதிக்க வேண்டும் என்றால் உன் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறதோ அதை பார்த்துதான் பொதுமக்களும் அறிவார்ந்தர்களும் அறிஞர்களும் உங்களை இடப்படுவார்கள். அதனால் இது போன்ற தரைக்குறைவான சொல்ல கூசக்கூடிய ஒரு கட்சி தலைவர் பேசக்கூடிய விமர்சனத்தை பேச வேண்டும், எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டும் தவிர அதை விடுத்து தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுவது, அதுவும் நீ செத்துடுவே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த விமர்சனத்தில் ஈடுபடுவது மிகவும் தவறான செயல். இதை அவர்கள் பல அரசியல் பிரமுகர்களும் நடுநிலையாளர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொலைக்காட்சி பிரதான தொலைக்காட்சி மூலமும் யூடியூப் மூலமும் எடுத்து சொன்ன பிற்பாடும் மேலும் மேலும் தரந்தாழ்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரந்தாழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இது நல்ல அரசியல் அணுகுமுறை இல்லை. அவருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் அந்த பாஜக கூட்டணியில் பிரிந்து 2024 தேர்தலில் நாங்கள் தனி